நாட்கள் நிறைய நடிகர்கள் எழும்பி இருக்கிறார்கள், நிறைய நடிகைகள் எழும்பி இருக்கிறார்கள். தெரியுதா எப்படி நடிகர்கள் எழுந்திருக்கிறார்கள்? சினிமாக்கள் எல்லாம் கண்ணீர் வராம அந்த அழுது நடிச்சு கண்ணீர் வர வைக்கிறார். சினிமா நடிகர்கள் எழுந்திருக்கிறார்கள், சினிமா நடிகைகள் எழுந்திருக்கிறார்கள். ஆண்டவர் என்று பேசினார். ஆண்டவரோடு நான் இரவும் பகலும் உறவாடி கொண்டிருக்கிறேன். உன் கிரியல இல்லையே, உன் கிரியல இல்லையே. இங்க இப்படி எடுத்துற, இங்க என்ன சொல்றது, இப்படி எடுத்துற, கண்ணுக்குள்ள மைய போட்டுற, லிப்டிக்க போட்டுற, ஆடம்பரமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் என்னோட பேசினார். ஆண்டோட்ட இரவும் பகலும் உறவாடி கொண்டிருக்கிறேன். எந்த ஆண்டோட்ட உறவாடிட்டு இருக்கிற? எந்த ஆண்டோட்ட உறவாடிட்டு இருக்கிற? அதான் சாத்தான்ல சாத்தானுடைய கிரியின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரிகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரனுங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நாட்கள் சொன்ன கொண்டல் திரும்பி வர்றது, கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது. உன் தண்டவாளத்தை எல்லாம் நான் எடுத்து விடுறதுனால பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் என் நாவிலிருந்து உன் தண்டவாளத்தை எடுத்து விடுறாரு பத்தியா, அதனால உங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. கோட்டை சபைக்குள்ள மக்களை ஆட வைக்கிறது, பிசாசினுடைய கிரியைகளை வைத்து ஆட வைக்கிறது மக்களை. பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இந்த நாட்களில? புதுசா வர்ற ஆத்துமாக்களுக்கு தலையில கைய வச்சு பொத்துன்னு தள்ளி விட்டுறது, எதையாச்சும் ஒன்ன சொல்லி மக்களை பரவசப்படுத்துகிறது, மியூசிக்க கூட்டி வைக்கிறது, கொட்ட டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கிறது. இதெல்லாம் அடிச்சா நாங்க மக்களுக்கு ஒரு கிளர்ச்சி வந்து கடந்து துள்ளி உருண்டு, ஆண்கள் இடத்துல பெண்களும், பெண்கள் இடத்துல ஆண்கள் கடந்து உருண்டு, என்ன அருவருப்பு அநியாயங்கள்! சி, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முழுமையா மனம் திரும்பு, கள்ளத்தனமா மனம் திரும்பாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய சபைகளிலே இந்த நாட்களிலே நடக்கிற காரியங்கள் என்னன்னா, ஆத்துமாக்களை கவரும்படியாக என்ன செய்கிறார்கள்? சபை முழுவதும் மியூசிக், மியூசிக் என்கிற சாத்தான் எழும்பி இருக்கிற அந்த கடைசி நாட்களிலே மியூசிக்க வைத்து பாடல் கேட்குதா, கர்த்தருக்கு துதி சத்தம் கேட்குதா, அதெல்லாம் இல்ல. அவனுடைய மியூசிக் தான் தலை தூக்கணும். எதற்கு எதற்குன்னு கேட்கிறேன். பவுலும் சீலாவும் எந்த மியூசிக்க வச்சு ஆடினாங்க கேட்கிறேன். சிறைசாலையில கட்டுண்டிருந்தார்கள், எந்த மியூசிக்க வைத்தார்கள் அவர்கள்? சொல்ற கேக்குது என்ன? சொல்லுங்க. வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார், இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா? எந்த மியூசிக்க வைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது? எந்த பரிசுத்தவான் இப்படி எல்லாம் நடனம் ஆடினார்கள்? எல்லாமே நமக்கு கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்கள் தான் நமக்கு எக்ஸாம்பிள். எந்த ஒரு வசனத்திலையும் இல்லை.